உணர்வோம் ஆன்மீகம். மெய்யன்பர்களே வணக்கம். மாணிக்க வாசகரின் திருவாசகம் முழுதும் சிவபெருமான் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதால் சிறுபிள்ளை போல் கதறி அழுகிறார். புலம்புவதே திருவாசகமாக நாம் கொள்கின்றோம். அப்படி அந்த திருவாசகம் என்ற தேனை எந்த ஒரு பகுதியிலிருந்து எடுத்து நாம் சுவைத்து பார்த்தாலும் அது இனிக்கத்தான் செய்கிறது. அதிலும் இந்த அச்சோ பதிகம் என்பது மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இன்று அச்சோ பதிகத்தில் ஒரு பாடலின் முழு பொருளை ஆனந்திப்போம் வாருங்கள். அன்பர்களே, மாணிக்க வாசகர் சிவனை பிரிந்து வாழ முடியாமல் தவிக்கின்ற அந்த வேளையிலே தான் திருவாசக நூலை நமக்கு தருகின்றார். இதுவரை அந்த நூலிலே அழுது அழுது புலம்பி வந்த அந்த குழந்தை அச்சோ பதிகத்தில் அந்த குழந்தை ஆனந்தமயமாக விடுகிறது. நாம் நடைமுறையில் உபயோகம் செய்யும் அந்த வார்த்தை அச்சச்சோ என்ற அந்த சொல்லை கொண்டே இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். அச்சச்சோ என்ற வார்த்தையில் வியப்பு உள்ளது, மகிழ்ச்சி உள்ளது, மேலும் ஆச்சரியம் உள்ளது. இந்த வார்த்தையை நாம் காண்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் சுவைக்கின்ற பொழுதும் அதன் தன்மைக்கு ஏற்ப நாம் உபயோகம் செய்கின்றோம். ஆனால் மாணிக்க வாசகர் நாம் எண்ணுவது போல் எண்ணினாரா என்பதை காணவே இந்த அச்சோ பதிகத்தை நாம் விரிவாக உணர ஆரம்பிக்கின்றோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பிடிவாத குணம் உண்டு, அறியாமை உண்டு, கூடா நட்பு உண்டு. வினை போக்க பிறந்த இந்த உயிர் மேலும் மேலும் வினையை அல்லவா கூட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மாணிக்க வாசகர் சொல்கின்றார், நான் மற்றவர்கள் எப்படி எனக்கு தெரியாது, என் சிவபெருமான் என்னை தடுத்தாட்கொண்ட என் தெய்வம் என் உயிரை இறை பக்தியில் சேர்த்து அதற்கு வேண்டிய வழியையும் காட்டி அறியாமை இருளை அகற்றி அவனைப் போலவே என்னையும் மாற்றிவிட்டான் என்று பெருமிதத்தோடு சொல்கின்றார். இந்த பேரின்ப நிலையை நாயினும் கீழான எனக்கு, இந்த பேரின்ப நிலையை நாயினும் கீழான எனக்கு தன் எல்லையற்ற கருணையினால் ஆட்கொண்டான் என்று வியந்து பாடுகின்றார் மாணிக்க வாசகர். தில்லையில் அருளிய அச்சோ பதியத்தை காண விளைவோம் வாருங்கள். செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று பாடுகிறார். செம்மை நலம் அறியாத சிதடரோடும் என்கிறார். எது செம்மை நலம், எது நலம்? இந்த உயிர் நல் வழியில் சென்று இறைவனின் சிற்றடியில் இளைப்பாற வேண்டும். முக்தி தருகின்ற அந்த நல்ல அருள் நெறியைத்தான் உயிருக்கு செம்மையான நலத்தை தரும். அந்த நல்ல நெறியை அறியாதவர்களோடு, சிதடர்களோடு என்றால் கண்ணிருந்தும் குருடர்கள், அறிவிலிகள், மூடர்கள், ஞானம் என்பது சற்றும் அறியாதவர்கள், அவர்களோடு திரிவேனோ, அவர்களோடு நான் காலத்தை வீணடித்தேன். என்னை மும்மை மலம் அறிவித்து, மூன்று மலங்களில் வசப்பட்டு கட்டுக்கொண்டு கிடக்கின்ற இந்த உயிரை அதிலிருந்து நீங்கச் செய்து முதலாய முதல்வன்தான் எல்லாவற்றிற்கும் ஆதியாக விளங்கும் தலைவனாக சிவபெருமான் நம்மையும் ஓர் பொருளாக்கி எந்தவித தகுதியும் இல்லாத என்னையும் ஒரு பொருளாக நினைத்து, ஏனென்றால் நான் மூடரோடு பழக்கத்திலே இருக்கின்றேன், முக்தி நெறி தெரியாமல் இருக்கின்றேன், காலத்தை வீணடிக்கின்றேன். ஆனாலும் எந்தவித தகுதியும் இல்லாத என்னை ஒரு பொருளாக நினைத்து நாய் சிவகை ஏற்றுவித்த நாயினும் கீழான குணங்களை கொண்ட, நாயினும் கீழான குணங்களை கொண்ட என்னை தன் தலையிலே வைத்து உயர்ந்த பதவி கொடுத்து கொண்டாடுகின்றது போல அம்மை எனக்கு அருளியவாறு, அம்மை அதாவது தாய் உள்ளம் கொண்டு என்னையும் அரவணைத்து எனக்கு அருள் செய்து ஆட்கொண்டவாறு ஆர்வருவார் அச்சோவே. இந்த தகுதி யாருக்கு கிடைக்கும், இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்று ஆச்சரியத்தோடும்
வியப்போடும் சொல்கிறார், அன்பர்களே, வீடு பேறு அடையும் வழியை அறியாமல் வீண் பிடிவாதமும் அறியாமையும் கொண்டு மூடர்களோடு சேர்ந்து அலைந்தேன் திரிந்தேன். ஆனால் சிவபெருமான் எனக்கு பக்தி வழியை காட்டி பழைய வினைகளெல்லாம் நீங்குமாறு செய்து தன்னைப் போலவே என்னையும் சிவமாக்கி என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட அந்த பெருமான் ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் என்று அனுபவித்து சொல்கின்றார் மாணிக்கவாசகர். எந்த தகுதியும் இல்லாத என்னையும் ஏற்றுக்கொண்டவன் எம் பெருமான். இது பெரும் ஆனந்தம்தானே, இது பெரும் வியப்பு தானே, இது பெரும் அதிசயம்தானே என்று அச்சோப்பதிகம் முழுவதும் தன் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் சொல்லி மகிழ்கிறார் மாணிக்கவாசகர். மீண்டும் அந்த பதிகத்தை ஒருமுறை பாராயணம் செய்வோம் வாருங்கள். செம்மை நலம் அறியாத சிதடரொடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று ஆனந்த கூத்தனிடத்து தனக்கு கிடைத்த அந்த உயர்ந்த நிலையை மாணிக்கவாசகர் வியப்போடு பாடுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.